எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். எல்லாத்துக்குமே ஹாப்பி டியூஸ்டே. இது எங்கள் வீட்டு தென்னை மரம். ஒரே ஒரு தென்னை மரம் தான் இருக்குது. ஒரு தென்னை மரம் போனதே தெரியல. அப்படி நாங்கள் பராமரிச்சிருக்கோம். ஆனால் நல்லா காய்க்குது. இந்த வருஷம் நிறைய மழை பெஞ்சதுனால நான் வந்ததுலேருந்து தென்னை மரத்தில் ஒரே ஒரு நாள் தான் தேங்காய் வெளியே வாங்கினேன். ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் அப்புறம் எனக்கு விலை தெரியல. அப்புறம் தென்னை மரத்தை பார்த்து சொன்னேன், இவ்வளோ காய் காய்ச்சிருக்கே, விழுகவே மாட்டேங்கிறே. நாங்கள் ஊருக்கு போக தான் விழுக போறியான்னு கேட்டோன்னே அதுக்கு காது கெட்டுருச்சோ ஒன்றுமோ தெரில. நான் சொன்னால் அன்னிலேருந்து விழுந்துக்கிட்டே தான் இருக்குது காய். வேண்டின கோவிலுக்கெல்லாம் வடல் போட்டு மித்தியாச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டேன். அப்புறம் அதே போல் தேங்காய் இன்றைக்கி பொட்டுக்கடலை நிறைய தேங்காய், ஒரு மூடி கிட்டத்தட்ட தேங்காய், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புளி, கொஞ்சோண்டு உப்பு வச்சு நல்லா தேங்காய் சட்னி. காலையில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரஞ்சு கிடையாது, டிஃபன். கடையில் வாங்கின மாவு தான், அது வீட்டில் அரைச்சி கடையில் விற்கிறாங்க. சூப்பராக இருக்கும். அந்த ஹோட்டல் டெம்பிள் சிட்டியில் ஒரு நாள் சாப்பிட்டேன், நெய் ரோஸ்ட், அந்த டேஸ்ட்டே இருந்தது. தேங்காய் சட்னி அவ்வளோ அருமையாக இருந்தது. வீட்டு தேங்காயில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக துருவி தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கும், துருவி ஃப்ரிட்ஜில் வச்சு தேங்காய் எடுத்து அரைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ரொம்ப நாள் கழித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடச்சி அப்படியே துருவி அப்படியே சட்னி அரைச்சி அப்படியே சாப்பிட்றேன். நான் நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் இதை எக்ஸாக்ரேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இது மிளகாய் பொடி, இந்த தோசை, இந்த தேங்காய் அமிர்தமாக இருந்தது. இதெல்லாம் நான் மீஷோவில் பார்த்து வாங்கினது. எல்லாமே பிலோ 250 தான் எல்லா செட்டுமே. நிறைய இதுக்கு குர்த்தா மட்டும் வாங்கினா கிட்டத்தட்ட 150 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். சில இதுக்கு இது வாங்குவேன். எப்பயுமே நான் ஊருக்கு போகிறப்ப நிறைய சுடிதார் டாப்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிடுவேன். விலை கம்மியில் தான் வாங்குவேன். ஏன்னா ரிலையன்ஸில் வாங்கினாலும் வாஷிங் மிஷினில் போட்டு வெளியே வந்தால் பழசு போல தான் இருக்குது. ரேயான் துணியில் இது நம்ம மீஷோவில் வாங்கினாலும் அப்படி தான் இருக்குது, ஜம்ஜம்மில் வாங்கினாலும் அப்படி தான் இருக்குது. நான் இந்த 3 கடையை தவிர்த்து நான் ரீசெண்டாக ஒரு பெரிய ஷாப்பிங் மால்லாம் எதுவுமே போகலை. அன்றைக்கி வெட்டிங் டேக்கு போயிட்டு ஜம்ஜம் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு போயிட்டு வருவோன்னு போனேன். எனக்கு ஒரு சாரி கூட பிடிக்கல. ஏன்னா எனக்கு ரொம்ப நிறைய புடவை வச்சுருக்கிறதுனால எதுக்கு இவ்வளோ புடவை வாங்கணும்னு விட்டுட்டேன். இதெல்லாம் என் பேரனோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுற பொன் குழந்தைகளுக்கு அங்கே யூஎஸில் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக பட்டு பாவாடை. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு தடவை ஃபோட்டோவில் போட்டுட்டு அப்படியே அவுத்து வச்சுருவாங்க, போட்டுக்க மாட்டாங்க. சின்ன கிஃப்ட்டு கொடுத்தாப்புல இருக்கும், நீட்டாகவும் இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு 4 பட்டு பாவாடை வாங்கினேன். கம்மி விலையில் தான். ஒரு 4-5 பேண்ட்டு, பெலாசா பேண்ட் 150 150ன்னு போட்டிருந்தாங்க. ஒரு 4-5 வாங்கினேன். எனக்கு மீஷோவில் இந்த செட்டெல்லாம் நல்லா இருந்தது, குவாலிட்டி நல்லா இருந்தது. ஆனால் போட்டு பார்த்து நம்ம வாஷிங் மிஷினில் போயிட்டு வெளியே வர்றப்ப தான் அதனுடைய ப்ராடக்டினுடைய உண்மையான தன்மை தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 15 குர்த்தி சேர்த்துட்டேன். அப்படி இப்படி மீஷோவில் ஆஃபரில் பார்த்து போட்டு மொத்தமாக சேர்த்துட்டேன். எப்பயுமே இங்கேருந்து நிறைய வாங்கிட்டு போவேன், அங்கே போய் நல்லா யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்துட்டு இங்கே குர்த்தி மட்டும் எடுத்துகிட்டு வருவேன். பேண்ட்டெல்லாம் வச்சுட்டு வந்துடுவேன். அந்த என் டாக்டரோட பேண்ட்டை தான் முக்கால்வாசி போட்டுப்பேன். அப்புறம் திருப்பி போகிறப்ப 10-15 குர்த்தி எல்லாமே கம்மி விலைனால யூஸ் அண்ட் த்ரோக்கு ரொம்ப ரொம்ப யூஸியாக இருக்குது. வெளியே கிளம்பிட்டேன். டாட்டா பை பாய். இன்றைக்கி லஞ்ச் வெளியே, அடுத்த வீடியோவில்